ஹாய் கோடர்ஸ், வெல்கம் பேக் டு ஜிக்ஸாக் கோடிங். இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிற கொஷின் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கலர்ஸ். இது வந்து லீட் கோடில் ஒரு மீடியம் லெவல் கொஷின். ஷார்ட் கலர்ஸ் அப்படின்னா கொஷின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அரே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அரேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0, 1, 2 இந்த மூணு எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அது வந்து சஃபுலாக இருக்கும். நம்ம வந்து இதை வந்து ஷார்ட் பண்ணணும். அதில் வந்து ஈஸி தானே ப்ரோ ஷார்ட் பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்பிளேஸில் வந்து நம்ம வந்து பண்ணணும். எக்ஸ்ட்ரா எந்த அரேவும் கிரியேட் பண்ணக்கூடாது. கொடுத்துருக்க அரேவே நம்ம வந்து ஷார்ட் பண்ணணும். 2 பாயிண்டர் அப்ரோச்சில் நீங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 3 பாயிண்டர் அப்ரோச். இது 2 பாயிண்டர்னா என்ன பண்ணுவீங்க, 2 வேரியபிள் வந்து இருக்கும். 2 பாயிண்டரை வச்சு நீங்கள் வந்து 2 ஆப்ரேஷன் வந்து சேம் டைமில் வந்து பண்ணுவீங்க. இங்கே வந்து நம்ம வந்து 3 பாயிண்டர் வச்சு 3 ஆப்ரேஷன் வந்து சேம் டைமில் பண்ணுவோம். அதனால தான் இது வந்து 3 பாயிண்டர் அப்ரோச் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நான் வந்து 3 பாயிண்டர் வந்து எனக்கு தேவை. அது வந்து நான் வந்து ஸ்டார்ட்னு ஒன்று வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மிட்னு இன்னொரு பாயிண்டர், நெக்ஸ்ட் எண்டுன்னு இன்னொரு பாயிண்டர் வந்து வச்சுக்கிறேன். இந்த ஸ்டார்ட்டுங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு வந்து 0 வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு, இந்த மிட்டுங்கிற பாயிண்டர் வந்து எனக்கு வந்து 1ங்கிறத வச்சுக்கலாம். இந்த எண்டுங்கிற பாயிண்டரை வந்து 2வை ட்ராக் பண்ண வச்சுக்கலாம். இப்போ வந்து 3 எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது. எப்படி சஃபுலாக இருந்தாலும் 0, 1, 2 இந்த 3 வேல்யூஸ் மட்டும் தான் இந்த அரேவில் வந்து இருக்க போது. நம்ம 3 இதை ட்ராக் பண்ணுறதுக்கு 3 பாயிண்டர் வந்து வச்சுக்கலாம். இனிஷியலாக வந்து இந்த ஸ்டார்டிங் மிட்டையும் வந்து இங்கே ஃபஸ்ட்டு இதில் வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் இங்கே தான் இருக்கும், நம்மளோட மிட்டு வந்து இங்கே தான் இருக்கும். இந்த எண்டு பாயிண்டர் வந்து நீங்கள் வந்து கடைசியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து என்ன அப்சர்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்டார்ட்டுங்கிறது 0 சொன்னேன். ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பாயிண்டரை மூவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் ஸ்டார்ட் வந்து இங்கே வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் கண்டிப்பாக வந்து 0வாக தான் இருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் நான் வந்து ஸ்டார்ட்டை மூவ் பண்ணிட்டேன், என்னோட ரைட் சைடு மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் 0வாக இருக்குது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணனா மட்டும்தான் என்னால் ரைட் சைடு வந்து தள்ள முடியும். நான் திரும்ப ரிவர்ஸ்லாம் கொண்டு வர போகிறது. ஒன்ஸ் மூவ் பண்ணிட்டேன்னா அதனால மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணி தான் மூவ் பண்ணணும். ஒன்ஸ் ஸ்டார்ட்டை ரைட் சைடு தள்ளிட்டேன்னா அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் 0 வந்து இருக்கணும். அதே சேம் கண்டிஷன் தான் இந்த எண்டுக்கும். எண்டுங்கிறது 2வை வந்து மார்க் பண்ணுறதுக்கு நான் வந்து சொன்னேன். ஸ்டார்ட்டுங்கிறது வந்து 0க்கும், மிட்டுங்கிறது 1ஐயும், எண்டுங்கிறது 2வையும் பாயிண்ட் பண்ண வச்சிருக்கோம். இப்போ வந்து எண்டுங்கிறத ஒன்ஸ் நான் வந்து லெஃப்ட் சைடு தள்ளிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நான் எண்டோட பாயிண்டர் இங்கே வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு இந்தாண்டு இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் கண்டிப்பாக வந்து 2வாக தான் இருக்கணும். அப்படி 2வாக இருந்தது, இப்போ ஒரு டைம் எண்டை வந்து நான் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த எலமெண்ட் வந்து 2வாக இருக்கிறது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா மட்டும்தான் என்னால் வந்து எண்டை வந்து மைனஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் 2க்கு மேலே எந்த எலமெண்ட்டும் இருக்க போகிறதில்ல, அதனால நான் வந்து மைனஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்ட்டும் அதே மாதிரி தான் சொன்னேன், 0. அப்போ வந்து இந்த மிட்டுங்கிறது எதுக்குன்னா ஒரு எலமெண்ட்டை நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணிட்டே வரதுக்கு இந்த மிட்டை யூஸ் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் இந்த மிட்டுங்கிறது 1ஐயும் வந்து மார்க் பண்ண போகுது. 1ஆக இருந்ததுன்னா மிட்டை மட்டும் ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஸ்வாப் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸ்வாப்னா எதோடனா இப்போ மிட்டை வந்து ஸ்டார்ட்டோடையும் மிட்டையும் வந்து ஸ்வாப் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா மிட்டையும் எண்டையும் வந்து ஸ்வாப் பண்ணுவோம். வந்து இந்த மிட்டை வந்து நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணி வெறும் 3 கண்டிஷன்ஸ் மட்டும்தான் செக் பண்ண போகிறோம். மிட்டு வந்து 0வாக இருந்ததுன்னா என்ன பண்ணும், மிட்டோட வேல்யூ 1ஆக இருந்ததுன்னா என்ன பண்ணும், 2ஆக இருந்ததுன்னா என்ன பண்ணும், இந்த 3 கண்டிஷன் தான் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மிட்டோட வேல்யூ 0வாக இருந்தால் என்ன பண்ணும், மிட்டோட வேல்யூ 0வாக இருந்ததுன்னா அது வந்து மிட் 0ங்கிறது வந்து என்னோட ஸ்டார்டிங், அதாவது இந்த இதுக்கு வந்து வரணும். ஏன்னா ஸ்டார்டிங் இதில் தான் நான் வந்து 0வை வந்து பைண்ட் பண்ணுறேன். அப்போ வந்து ஸ்டார்டிங்க்கு வந்து வரணும். அப்போ வந்து மிட்டையும் ஸ்டார்டிங்கையும் வந்து ஸ்வாப் பண்ணிடுங்க. ஓகேவா, மிட்டையும் ஸ்டார்டிங்கையும் ஸ்வாப் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸில் அந்த மிட்டோட வேல்யூ வந்து போயிடும். அப்போ வந்து நான் வந்து ஸ்வாப் பண்ணும், மிட்டையும் என்னோட ஸ்டார்ட்டையும் நான் வந்து ஸ்வாப் பண்ணும். ஸ்வாப் பண்ண வாட்டி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வாப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் என்னோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து எனக்கு வந்து இந்த 0, இப்போ மிட் வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நான் வந்து ஸ்வாப் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு வந்து இந்த மிட்டோட இந்த 0 வேல்யூ வந்துடும். அப்போ வந்து இது ஸ்டார்ட்டை வந்து நான் மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இதுக்கு இன்னாண்ட இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து 0வாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து 0வை தான் வந்து நான் வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே 0வாக இருக்கிறதுனால எஃபெக்டிவ் இல்லை. இப்போ இது 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து மிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஸ்வாப் பண்ணனா இந்த 0 வந்து இங்கே வந்துடும், இந்த 1 வந்து இங்கே வந்துடும். அப்போ வந்து இங்கே 0 இருந்தது அப்படின்னா நான் வந்து ஸ்டார்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து 0 தான். 0வாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நான் வந்து பாயிண்டரை வந்து மூவ் பண்ணிடலாம். இதுதான் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்போ வந்து ஸ்டார்ட்டை வந்து நான் வந்து ப்ளஸ் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் மிட்டையும் வந்து நான் வந்து ப்ளஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து மிட் வந்து 1ஆக இருந்தது அப்படின்னா மிட்டுங்கிறது நான் என்ன சொன்னேன், இந்த 1ஐ பாயிண்ட் பண்ணுறது தான். ஜஸ்ட் நான் பாயிண்டராகவும் யூஸ் பண்ண போகிறேன். அட் த சேம் டைம் 1ஆக இருந்ததுன்னா எதுவுமே பண்ண போகிறதில்ல. 1ஆக இருந்ததுன்னா மிட்டுங்கிற இடத்துல 1 இருந்தது அப்படின்னா அது வந்து கரெக்டான இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத அஷ்யூம் பண்ணிட்டு நான் வந்து அடுத்த இது பாயிண்டர் மூவ் பண்ணிடலாம். ஏன்னா அடுத்த பாயிண்டர் மூவ் பண்ணுறப்ப வேறு வேல்யூஸ் வந்ததுனாலும் நான் வந்து அதை ஸ்வாப் பண்ணி நான் கரெக்டாக கொண்டு வந்துட முடியும். அதனால் நான் வந்து ஜஸ்ட் வந்து மிட்டை மட்டும் நான் வந்து ப்ளஸ் பண்ண போகிறேன். மிட்டை 1ஆக இருந்தது அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட்டு மிட்டை மட்டும் ப்ளஸ் பண்ண போகிறேன், எதுவுமே பண்ண போகிறதில்ல. இதே மிட்டு வந்து 2ஆக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க,
அது வந்து கடைசி கடைசி பொசிஷனில் வந்து வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மிட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வந்து இருக்குது. அப்போ வந்து இந்த எண்டையும் இந்த இதையும் ஸ்வாப் பண்ணணும்னா இந்த 0 வந்து இங்கே வந்துடும், இந்த 2 வந்து இங்கே வந்துடும். அப்போ ஸ்வாப் பண்ணிவிட்டு எண்டை வந்து நான் வந்து மைனஸ் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எனக்கு வந்து இது வந்து சார்ட்டடாக தான் இருக்குது. இதுக்கு இந்தாண்ட பார்ட் வந்து கண்டிப்பாக சார்ட்டடாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து எண்டை மைனஸ் பண்ணேன் அப்படின்னால எனக்கு வந்து எந்த இஷ்யூஸும் கிடையாது. அப்போ ஸ்வாப் பண்ணிட்டேன் அப்படின்னா 2வை வந்து நான் இங்கே கொண்டு போயிட்டேன்னா இது வந்து கரெக்டான பிளேஸில் தான் அந்த 2 இருக்குது, எண்டில் தான் இருக்குது. அதனால் நான் வந்து எண்டை வந்து மைனஸ் பண்ணிடலாம். இங்கே அதே 0வுக்கு நான் கொண்டு வந்துட்டேன்னா அது வந்து 0ங்கிறது கரெக்டான பிளேஸில் தான் இருக்குது. அதனால் ஸ்டார்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணுறேன். அப்போ வந்து இந்த எண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மைனஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்வாப் பண்ணும். ஸ்வாப் பண்ணிவிட்டு மிட்டையும் எண்டையும் ஸ்வாப் பண்ணிவிட்டு நான் வந்து எண்டை வந்து மைனஸ் கொடுத்துறேன். அவ்வளோதான் கைஸ். இந்த 3 கண்டிஷன் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து ஒரு ட்ரை ரன் பண்ணனா உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்டாக வந்து புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து மிட் வந்து 0. ஏன்னா மிட்டை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து ட்ராக் பண்ண போகிறோம் வேல்யூஸ். அப்போ வந்து மிட் வந்து 0 இருந்ததுன்னா நான் வந்து ஸ்டார்ட்டையும் மிட்டையும் வந்து ஸ்வாப் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து ஸ்டார்ட்டையும் மிட்டையும் ஸ்வாப் பண்ணால் இந்த 0ங்கிறது இதே பிளேஸில் மட்டும்தான் இருக்க போகுது. அதனால் ஸ்வாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டை ப்ளஸ் பண்ணிடலாம், மிட்டையும் வந்து ப்ளஸ் பண்ணிடலாம். அப்போ வந்து என்னோட ஸ்டார்ட் இங்கே வந்துடும், என்னோட மிட்டு வந்து இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மிட்ல வந்து 1 இருக்குது. 1 இருந்தது அப்படின்னா அது வந்து கரெக்டான பிளேஸில் தான். ஏன்னா மிட்டுங்கிறது 1 வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கோம். அப்போ வந்து அது வந்து கரெக்டான பிளேஸில் தான் இருக்குது. ஜஸ்ட் மிட்டை மட்டும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா போதும், நமக்கு வந்து அடுத்த வேல்யூக்கு வந்து நம்மளோட மிட் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட மிட்டோட வேல்யூ வந்து 0. அப்போ வந்து இந்த 0ங்கிறது என்னோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே வரணும். இந்த 1ங்கிறது இந்த மிட்டுக்கு வந்து வரணும். அப்போ இந்த 0 இங்கே வந்துடும், 1 இங்கே வந்துடும். இதை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 0 வந்து இங்கே வந்துடும், இந்த 1 வந்து இங்கே வந்துடும். ஸ்வாப் பண்ண வாட்டி என்ன பண்ணணும், ஸ்டார்ட்டையும் வந்து ப்ளஸ் பண்ணுங்க, மிட்டையும் வந்து ப்ளஸ் பண்ணுங்க. அப்போ வந்து ஸ்டார்ட் பாயிண்டர் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து வந்துடும். என்னோட மிட் பாயிண்டர் ஒரு டைம் ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மிட் பாயிண்டர் வந்து இங்கே வந்து வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட மிட்டோட பாயிண்டர் 1 இருந்ததுன்னா ஜஸ்ட் வந்து மிட்டை மட்டும் ஒரு ஸ்டெப் வந்து ப்ளஸ் பண்ணோம்னா போதும். நான் வந்து வேற எந்த ஆப்ரேஷனும் வந்து பண்ண தேவை. அப்போ வந்து எனக்கு வந்து மிட் வந்து இங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மிட்டோட வேல்யூ 2 இருந்ததுன்னா என்ன பண்ணும், அது வந்து கடைசிக்கு போகணும். கடைசின்னு பார்த்தீங்கன்னா என் பாயிண்டர் வந்து வச்சிருக்கேன். அப்போ இந்த என் பாயிண்டரில் இருக்க வேல்யூ இங்கேயும் இந்த மிட்ல இருக்கக்கூடிய வேல்யூ இந்த எண்டுக்கும் போகணும். அப்போ வந்து இந்த 0 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே வந்துடும். இங்கே இருந்த 2 வந்து நம்ம வந்து என் பாயிண்டரில் வந்து போட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என் பாயிண்டர் பாருங்க 2 வந்து வந்துடுச்சு. 2 வந்ததுனால இதுக்கு மேலே இங்கே இது வந்து கரெக்டான எலமெண்ட்ஸ் கரெக்டான பிளேஸில் இருக்குது அந்த 2ங்கிறது. அதனால நான் வந்து என் பாயிண்டரை மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணோம்னா எனக்கு வந்து இங்கே வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து மிட்டை வந்து மூவ் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து வேல்யூ இங்கே என்ன வேல்யூ வேணா இருக்கலாம், அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால திரும்ப நான் வந்து அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண வேல்யூ எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து திரும்ப அதை வந்து கரெக்டான இண்டெக்ஸில் வந்து நான் வந்து போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண வாட்டி இங்கே 0 இருக்குது. அப்போ மிட்டோட வேல்யூ 0 வரதுன்னா என்ன பண்ணும், ஸ்டார்ட் பாயிண்டர் இருக்க இடத்துல போட்டு இந்த ஸ்டார்ட் பாயிண்டர் இருக்கிறத இங்கே கொண்டு வரும். அப்போ வந்து இந்த 0ங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்துடும், 1ங்கிறது இங்கே வந்து வந்துடும். ஸ்வாப் பண்ண வாட்டி நான் வந்து ஸ்டார்ட்டையும் வந்து ப்ளஸ் பண்ணணும், மிட்டையும் வந்து ப்ளஸ் பண்ணணும். அப்போ வந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் பாயிண்டர் வந்து இங்கே வந்து வந்துடும், என்னோட மிட் பாயிண்ட் வந்து இங்கே வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து மிட்டோட வேல்யூ 2 இருந்தது அப்படின்னா இந்த எண்டுக்கு இருக்குது பார்த்தீங்களா, எண்டையும் மிட்டையும் ஸ்வாப் பண்ணோம். அப்போ இந்த 2 இதே பிளேஸில் தான் இருக்கும். பண்ணிவிட்டு நான் வந்து எண்டை வந்து மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எண்டு வந்து இங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிட்டு பார்த்தீங்கன்னா எண்டு வந்து இந்த மிட்டுக்கு முன்னாடி வந்துடுச்சு. இந்த மிட்டுங்கிறது 1 சொன்னேன், இந்த எண்டுங்கிறது 2 சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து லூப் வந்து பிரேக் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட் ஆயிருக்கும். இந்த 0ங்கிறது எல்லாமே இந்த ஸ்டார்ட், அதாவது இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்ருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே 0வாக இருக்கும். அதை தான் வந்து நான் இனிஷியலாகவே சொன்னேன். இந்த ஸ்டார்ட்டுங்கிறது நான் ஒன்ஸ் மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாம் 0வாக இருந்ததுனா மட்டும்தான் நான் வந்து இதை வந்து மூவ் பண்ண போகிறேன். இந்த என் பாயிண்ட் இருக்குன்னா இந்த என் பாயிண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் 2வாக இருந்ததுனா மட்டும்தான் நான் வந்து என் பாயிண்டரை மைனஸ் பண்ண போகிறேன். இந்த மிட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் 1 இருந்ததுனா மட்டும்தான் நான் வந்து மிட்டை வந்து ப்ளஸ் பண்ண போகிறேன். இதுதான் வந்து நான் சொன்ன கான்செப்ட். கடைசியாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து வந்துடுச்சு. நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 3 இஃப் கண்டிஷன் மட்டும் எழுதணும்னா போதும். 0வாக இருந்தால் என்ன பண்ணும், 1ஆக இருந்தால் என்ன பண்ணும், 2ஆக இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிற 3 கண்டிஷன்ஸ் மட்டும் எழுதணும்னா போதும். இந்த ப்ராப்ளமை ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஜாவாவில் வந்து கோட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து C++, பைத்தான் எதில் ஃபெமிலியராக இருக்கீங்களோ அதில் வந்து கோட் பண்ணலாம். ஏன்னா ஜஸ்ட் நாம் வந்து ஒரே ஒரு 3 இஃப் கண்டிஷன்ஸ் மட்டும்தான் எழுத போகிறோம். இருந்தாலும் எல்லா கோட்ஸுமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் 3 பாயிண்டர் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நான் என்னோட ஸ்டார்ட் பாயிண்டர் வந்து 0ன்னு இனிஷியலாக வச்சுக்கிறேன். என்னோட மிட் பாயிண்டரும் இனிஷியலாக வந்து 0ன்னு வச்சுக்கிறேன். என்னோட என் பாயிண்டரை வந்து கடைசி எலமெண்ட்டாக வச்சுக்கிறேன். என்னோட என் பாயிண்டரை நம் ஸ்டார்ட் லென்த்தோட கடைசி எலமெண்ட்டாக வந்து வச்சுக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து ஒரு while loop வந்து போட போகிறேன். while loop எது வரைக்கும் ரன் ஆகணும்னா என்னோட மிட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மிட் வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு எண்டு. அதாவது இந்த மிட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகிற வரைக்கும், இந்த மிட்டுங்கிறது வந்து இந்த எண்டை வந்து கிராஸ் ஆகிற வரைக்கும், எண்டு இங்கே இருக்குன்னா மிட்டு அதை கிராஸ் ஆகிற வரைக்கும் முன்னாடி வரைக்கும் தான் எனக்கு வந்து இந்த லூப் வந்து ரன் ஆகும். கிராஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து ரன் ஆகதில்ல, ஏன்னா அது வந்து சார்ட்டட் ஆகிருக்கும். ரன் பண்ணுற வரைக்கும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷனே செக் பண்ணுறேன். என்னோட நம்ஸ் ஆஃப் மிட்டுங்கிறது மிட் வந்து இனிஷியலாக வந்து 0ல் இருக்கும். இனிஷியலாக வந்து இங்கே இருக்கப்ப இந்த எலமெண்ட்டை செக் பண்ணுறோம். இந்த எலமெண்ட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். இந்த எலமெண்ட் 0 இருந்தது அப்படின்னா நான் வந்து ஸ்வாப் பண்ணுவேன். எதோடன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸோட ஸ்வாப் பண்ணுவேன். ஏன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் தான் என்னோட 0வை வந்து கேரி பண்ண போகுது. ஸ்வாப் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸை ++ பண்ணணும், மிட்டையும் வந்து ++ பண்ணணும். அப்போ வந்து ஸ்வாப் ஸ்டார்ட் மிட்னு கொடுத்துட்டு அது கூடவே நான் வந்து இந்த அரேவையும் வந்து பாஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த இன்பிளேஸ்லாம் நம்ம பண்ணுறதுனால அப்போ வந்து நம்ம வந்து அந்த மெத்தேடில் வந்து நம்மளோட அந்த அரேவையும் பாஸ் பண்ணாதான் அந்த அரே ஆப்ஜெக்ட்லேயே நம்ம வந்து நம்மளோட வேல்யூஸை ஸ்வாப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதை ஸ்வாப் பண்ண வாட்டி என்னோட ஸ்டார்ட் பாயிண்டரை நான் வந்து ++ பண்ணிடுறேன். அட் த சேம் டைம் மிட் பாயிண்டரையும் ++ பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 1 வரும். 1 வந்து நான் வந்து எல்சிஃப்ல எழுதுறேன். எல்சிஃப்ல என்னோட நம்ஸ் ஆஃப் மிட்டுங்கிற எலமெண்ட் வந்து சப்போஸ் 1 இருந்தது அப்படின்னா எதுவுமே பண்ண போகிறதில்ல. 1 இருந்ததுன்னா அது மிட்டோட எலமெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஜஸ்ட் மிட்டை மட்டும் ++ பண்ண போகிறேன். மிட்டை மட்டும் ++ பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து எல்ஸில் இந்த எல்ஸ் பிளாக் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எலமெண்ட் வந்து இப்போ சப்போஸ் இங்கே மிட் வந்து இங்கே 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஏதாவது சம் எலமெண்ட் 1 or 0 எதாக இருந்தாலும் இதை வந்து கடைசி கொண்டு போயிட்டு என் பாயிண்டர் வந்து முன்னாடி கொண்டு வந்துடலாம். அப்போ வந்து நான் வந்து ஸ்வாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்னோட நம்ஸுங்கிறத பாஸ் பண்ணுங்க, என்னோட மிட்டையும் என்னோட எண்டையும் நான் வந்து பாஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணிவிட்டு எண்டை வந்து மைனஸ் பண்ணிடுறேன். ஏன்னா 2ங்கிறத நான் வந்து கடைசி கொண்டு போயிட்டேன், அதனால் எண்டை வந்து மைனஸ் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா 0ங்கிறத நான் வந்து ஸ்டார்ட்டுக்கு கொண்டு வந்துட்டேன், அதனால் ஸ்டார்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணிடுறேன். இந்த 1ங்கிறது என்னோட மிட்ல தான் இருக்குது, அதனால் மிட்டை வந்து ப்ளஸ் பண்ணிடுறேன். இந்த 3 கண்டிஷன் தான். இப்போ வந்து நான் வந்து ஸ்வாப்புக்கு வந்து மெத்தட் வந்து எழுதுறேன். பப்ளிக் வால் ஸ்வாப்னு நான் வந்து ஒரு மெத்தட் எழுதுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த நம்ஸ் அரேவை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். அட் த சேம் டைம் என்னோட ஸ்டார்டிங்கு என்னோட எண்டிங்கை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து டெம்பில் வந்து நான் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணும். டெம்பில் வந்து என்னோட நம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட்டுங்கிற அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த நம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட்டுங்கிறதுல இப்போ வந்து நான் வந்து நம்ஸ் ஆஃப் எண்டை போடுறேன். நம்ஸ் ஆஃப் எண்டை போட்டுட்டு திரும்ப இப்போ நம்ஸ் ஆஃப் எண்டில் வந்து என்னோட அந்த டெம்பில் இருக்க வேல்யூ நான் வந்து போடுறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்வாப்பிங் மெத்தட் தான். இப்போ வந்து இதை வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே முடிஞ்சது கைஸ். இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்து எல்லாமே கரெக்டாக ரன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து ரன் ஆகுது. சப்மிட் பண்ணி கரெக்டாக எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0 ms 100% வந்து பீட் ஆகுது. இது வந்து இருக்கிறதுல பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. 3 கண்டிஷன் தான். 0வா இருந்தால் என்ன பண்ணும், 1ஆ இருந்தால் என்ன பண்ணும், 2ஆ இருந்தால் என்ன பண்ணும். ஆனால் இதில் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒன்று தெரிஞ்சிருக்கும். நான் வந்து என்னோட 0வா இருந்த ஸ்டார்ட்டை ஸ்வாப் பண்ணேன்னா ஸ்டார்ட் பாயிண்டரையும் மிட் பாயிண்டர் ரெண்டையுமே நான் வந்து மூவ் பண்ணுவேன். ஆனால் எண்டை வந்து நான் ஸ்வாப் பண்ணேன்னா என் பாயிண்டரை மட்டும்தான் வந்து ரிவர்ஸ் பண்ணுவேன். ஏன்னா சப்போஸ் இப்போ என் பாயிண்டர் இங்கே வேறு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து திரும்ப இங்கே கொண்டு வரப்ப இது வந்து கரெக்டான ஆர்டரில் இருக்காது. அதனால் மிட்டுங்கிறது இங்கே இருந்தால் தான் திரும்ப அந்த வேல்யூவை செக் பண்ணி திரும்ப ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் ஸ்டார்ட்டை எதனால் மூவ் பண்ணுறோன்னா இப்போ இங்கே ஏதாவது ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா நான் வந்து இதை வந்து ஸ்வாப் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக இது வந்து 0ங்கிறது இங்கே வந்துடும். அதனால் ஸ்டார்ட்டையும் மூவ் பண்ணிடலாம், மிட்டையும் மூவ் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் எந்த எலமெண்ட் இருந்தாலும் நான் வந்து திரும்ப வந்து கொண்டு போய் அது கரெக்டான பிளேஸ் லெஃப்ட்டில் வந்து போட்டுடலாம். ஏன்னா ஸ்டார்ட் பாயிண்டர் வந்து கரெக்டாக சார்ட்டட் ஆகிடுச்சு. என் பாயிண்டருங்கிறது எந்த எலமெண்ட்டாக வேணால் இருக்கலாம். அதனால் அதை வந்து நான் வந்து கரெக்டான பிளேஸில் போடணும், அதை செக் பண்ணுங்கிறதுக்காக மிட் பாயிண்டர் அப்படியே வச்சிருக்கேன். ஆனால் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து ஷார்ட் ஆனால் மட்டும்தான் நான் வந்து ஸ்டார்ட் பாயிண்டரே நவுத்திட்டு வரேன். இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கொஸ்டின்ல அவ்வளோதான் கைஸ். இந்த கொஸ்டின் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளமோட பார்க்குறேன் கைஸ். பாய்.